மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம பார்க்க இருக்கிற பாடப்பகுதி யாப்பருங்கலக்காரிகை செய்யுளியல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 5வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அடி அப்படிங்கிற உறுப்பை பத்தி பார்க்க போறோம். அந்த நம்ம பிபிடி ஓபன் பண்ணிக்கிறோம். அடியை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தொடக்கத்துல இருந்து வரும்போதுதான் நமக்கு ஒரு தொடர்ச்சி கிடைக்கும். எழுத்துக்கள் இருக்கா, எழுத்துக்கள்ங்கிறது எழுதப்படுவதை எழுத்துன்னு சொல்றோம். அதுல 13 வகையை நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. இதுக்கான காணொளி ஏற்கனவே இருக்கு, நீங்க பார்த்துக்கீங்க. அந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிக்கும் போது அசைவதால் அசை என்று அழைக்கப்படுகிறது. அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த அசைகள் சேர்ந்து அமைவதை சீர் என்று அழைக்கிறோம். அதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சீர்கள் இரண்டு சேரும் போது தலை என்கிறோம். இரண்டு சீர்களை கட்டுவதை அல்லது இரண்டு சீர்கள் சேர்ந்து அமைவதை தலை என்கிறோம். அது முந்தைய வீடியோல பார்த்தோம். இப்ப அந்த தலைகள் பொருந்திய சீர்கள் அமைவதை அடி என்கிறோம். அந்த தலைகள் பொருந்திய சீர்கள் சேர்ந்து வருவதை அடி என்கிறோம். ஒரு அடியில 2 சீர் இருக்கலாம், 3 சீர் இருக்கலாம், 4 சீர் இருக்கலாம், 5 சீர் இருக்கலாம், 6 சீர் இருக்கலாம். அது கணக்கில் அடங்காதது. அப்ப ஒரு நீண்ட எல்லையை கொண்டது, கணக்கில் அடங்காத நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு 5, 6, 7, 8 அப்படி போகக்கூடியது. சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைகள் பொருந்திய சீர். இப்ப நான் உரைநடை எழுதுறது சீர் தான், அது தலைகள் அடிப்படையில் இருக்கிறது இல்லை. நான் புதுக்கவிதை எழுதுறேன், அது தலை அடிப்படையில் இருக்கிறது இல்லை. அதனாலதான் சொல்றேன், நேரொன்றாசிலை நிறையொன்றாசிலைன்னு பார்த்தோம்ல, அந்த தலை அடிப்படையில் அல்லது தலைகள் பொருந்திய சீர்கள் சேர்ந்து அமைவதை அடி என்று அழைக்கிறோம். அந்த அடி 5 வகைப்படும். ஒண்ணு கிடையாது, 5 வகைப்படும். இது ஒரு 2 மார்க். அடி எத்தனை வகைப்படும்? அவையாவைனா 2 மார்க். அடி 5 வகைப்படும். அவை குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநடிலடி. சரியா? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநடிலடி. சரிங்களா? ரைட். அப்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன், தலைகள் பொருந்திய சீர்கள் சேர்ந்தமைவதை அடி என்கிறோம். அப்ப ஒரு அடியில எத்தனை சீர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த விதிமுறையில அடுத்து பார்க்க போறோம். அந்த அடி 5 வகைப்படும். அதுலதான் நமக்கு குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநடிலடி. இப்ப குரலடி அப்படின்னா 2 சீர், 2 சீர்களால் அமைந்தது குரலடி. சிந்தடி என்றால் 3 சீர்களால் ஆனது. அளவடி என்றால் 4 சீர்களால் ஆனது. நெடிலடி என்றால் 5 சீர்களால் ஆனது. களிநடிலடி என்றால் 5 சீர்களுக்கு மேற்பட்டது. அப்ப 6, 7, 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 கூட இருக்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப குரலடினா உங்களுக்கு ஞாபகம் வரணும், 2 சீர்களால் ஆனது குரலடி. அப்ப இத பாருங்க, திரைத்த சாலிகை, நிறைத்த போல நிறன், திரைப்ப தேன்களே, விரைக்கொள் மாலையாய். குறைந்தபட்சம் 2 வரியாவது எழுதி காட்டுங்க. இதான் 2 அடி. அதாவது 2 அடிகளால் ஆனது நம்ம சொல்லுவோம். பொருளடினா 2 அடிகளால் ஆனது. இங்க பாருங்க, சரி, மன்னிக்கணும், 2 அடி கிடையாது, 2 சீர்களால் ஆனது. மன்னிக்கணும், 2 சீர்களால் ஆனது. அதுக்கு நம்ம வேற எக்ஸாம்பிள் இங்க கொண்டு வர முடியாது. 2 சீர்களால் அமைந்த குரலடிங்கிறதுக்கு அதிகமான சான்று கிடைக்காது. நம்ம இந்த சான்றை தான் நம்ம படிச்சாகணும். சரியா? இந்த பாடலை நீங்க படிச்சுதான் ஆகணும். இப்ப 2 மார்க்ல அடி என்றால் என்ன, அடியின் வகைகள் யாவைன்னு கேட்டா அதை நீங்க எழுதிடலாம். நெடிலடி, கல்நெடிலடி வேறுபடுத்துக்குன்னு கேட்டா நீங்க எழுதிடலாம். சரியா? ஆனா அடியின் வகைகளை சான்றுகளுடன் கட்டுரை வரைகன்னு கேட்டா, நான் சொன்ன அடிகள் என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதிட்டு, பொருளடி என்றால் 2 சீர்களால் அமைவது பொருளடின்னு எழுதிட்டு, அதுக்கு இந்த பாடலை நீங்கள் சான்று காட்டி ஆக வேண்டும். அதே போல சிந்தடி அப்படின்னு தலை கொடுத்துட்டு 3 சீர்களால் அமைவது, அடிதோறும் 3 சீர்களால் அமைவது, அதான் சிந்தடி. இப்ப பாருங்க, இருது வேற்றுமை இன்மையால், சுருதி மேற்றுற கத்தினோடு, அரிது வேற்றுமை ஆகவே, கருது வேற்றட கையினாய். பாருங்க, 3 சீர்களா இருக்கு. இது சிந்தடி. அளவடி என்றால் 4 சீர்களால் ஆனது அளவடி. அது தேம்பழுத்து இனிய நீர் 3ம் தீம்பலா, மேம்பழுத்து அழிந்தன சுளையும் வேரியும், மாம்பழ கனிகளும் முதுத்தண்டு இட்டமும், தாம்பழு துளசில தவள மாட்டமே அப்படிங்கிற வரிகள். குறைந்தபட்சம் 2 வரியாவது எழுதி காட்டுங்க. நீங்க எல்லாத்தையும் படிக்க சிரமமா இருந்தா 2 வரியாவது படிக்க வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நெடிலடினா 5 சீர்களால் அமையுது. சரியா? 5 சீர்களால் அமையுதுன்னா நமக்கு
பாடல் உங்களுக்கு 5 சீர்கள் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அடி 5 சீர்கள். வென்றான் வினையின் தொகை நீங்கன்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வென்றான் வினையின் தொகை நீங்க விரிந்து தன்கண் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் உங்க புத்தகத்துல இருக்கு, படிச்சுக்கோங்க. அரிசீர் களிநடிலடி அப்படின்னா இப்ப பாருங்க, இதுல 6 சீர் இருக்கு. சாம்பிளுக்கு நானே கொடுத்துருக்கேன். இறைக்கும் அஞ்சிரை பறவைகள் எனப்பெயர் இனவண்டு புடைசூழல். 6 சீர் இருக்கு. ஏன்னா களிநடிலாம் 5க்கு மேல, அப்ப 6 சீர். அதே மாதிரி 7 சீர். மன்னிக்கிறேன், இந்த வென்றான் வினையின் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வென்றான் வினைங்கிறது இப்ப புரிஞ்சு. வென்றான் வினையின் தொகை நீங்க இது 5 நெடிலடிக்கு. இப்ப களிநடில அடிக்கு 5 சீர்களுக்கு மேல அமையுது களிநடிலடி. இப்ப பாருங்க, 6 சீருக்கு இது சான்று. இறைக்கும் அஞ்சிரை பறவைகள் என பெயர் இனவண்டு புடைசூழல். 7 சீருக்கு பாத்தீங்கன்னா கனிகொண்டலர்ந்த நர்வேங்கை ஓடு கமல்கின்ற காந்தல் இடலாம். சரியா? இத்தனை எல்லாம் தேவையில்லை, நீங்க வந்து இதை மட்டும் சொன்னா போதும். சரியா? இப்ப இதுல நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடப்பகுதியை சுருக்கிப்போம். தலைகள் பொருந்திய சீர்கள் சேர்ந்து அமைவதை அடி என்கிறோம். அந்த அடி 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநடிலடி. குரலடி என்றால் 2 சீர்களானது, சிந்தடி என்றால் 3 சீர்களானது, அளவடி என்றால் 4 சீர்களானது, நெடிலடி என்றால் 5 சீர்களானது, களிநடிலன்னா 5 சீர்களுக்கு மேல அமைவது. அது 6, 7, 8 இப்படின்னு இருக்கலாம். சரியா? இப்ப அடுத்து நம்ம பார்க்கறது இதனுடைய இது ஒரு பார்ட், இது ஒரு கொஸ்டினுக்கானது. இப்ப அடுத்து அடி வரையறை. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட. அடி வரையறை சிற்றலை பேரலை விளக்குகன்னு கேட்பாங்க. பாக்களுக்கான மொத்தம் வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா 4 பாவகைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப அடி வரையறை இதுக்கு ஒரு எத்தனை அடிகள் குறைந்தபட்சம் இருக்கலாம், எத்தனை அடிகள் அதிகபட்சம் இருக்கலாம். வெண்பா என்றால் குறைந்தபட்சம் 2 அடி. ஆசிரியப்பா என்றால் 3 அடி. வஞ்சிப்பா என்றால் 3 அடி. கலிப்பா என்றால் 4 அடி. பாருங்க, வெண்பா என்றால் 2 அடி. திருக்குறள் உங்களுக்கு ஞாபகம் வரும்ல, வெண்பாக்களால் ஆனது திருக்குறள், அப்ப 2 அடி தானே? ரைட். குறைந்தபட்சம். அதிகபட்சம் அதிகமா இருக்கலாம், 4, 5, 6, 7, 8 கூட இருக்கலாம். அதிகபட்சம் என்னன்னா மனது, அதாவது பாடகனுடைய அல்லது எழுத்தாளருடைய மன அளவை பொறுத்தது. சரிங்களா? அதுக்கு பேரில்லைக்கு அளவு கிடையாது, சிற்றில்லைக்கு மட்டும்தான் அளவு. அப்ப ஆசிரிப்பாவுக்கு 3 அடி. இதுல ஞாபகம் வச்சுக்கிறது 2, 3, 4 தான். அப்ப வெண்பாவுக்கு 2, வஞ்சிப்பாவுக்கும் ஆசிரிப்பாவுக்கும் 3, கலிப்பாவுக்கு 4. ஆனா பேரில்லைங்கிறது பாடுவோருடைய மனதுக்கு ஏற்பது. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, மயேச்சிரர் அப்படிங்கிறவரு வஞ்சிப்பா 2 அடியிலும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு 2 மார்க் கொஸ்டின் என்னன்னா, பரிபாடலிலும் கலிப்பாவினுடைய இறுதியிலும் இடம்பெறக்கூடியது சுரிதகம். பாடலுடைய இறுதியில சுரிதகம் கொண்டுதான் முடியும். சுரிதகம் கொண்டு பாடக்கூடிய பாடல் எதுனா பரிபாட்டும் கலிப்பாவும். அந்த சுரிதகம் 2 விதமா அமையும். ஆசிரியர் சுரிதகம், வெண் சுரிதகம். சரியா? வெண்பாங்கிறது 2 அடின்னு தெரியும், ஆசிரிப்பாவும் 2 அடியில தான் வரும். சரி, ஆசிரிப்பாங்கிறது சுரிதகத்தை பொறுத்த வரைக்கும் 2 அடியில தான் அமையும். இத பாருங்க, இதுல வந்து அடி வரையறைக்கு இப்ப பாருங்க, வெண்பாவுக்கு ஈஸியா அறத்தாறு இது வேணோட ஏதோ ஒரு திருக்குறளை கொடுத்துருங்க. வெண்பாவுக்கு சிற்றெல்லைக்கு குரலை கொடுத்துருங்க. ஆசிரியப்பாவுக்கு சிற்றெல்லைக்கு நீங்க வந்து இங்க இதை வேணாம், போது சாந்தம் பொறுப்பு இதுக்கு கொடுத்துருக்கோம். போது சாந்தம் பொறுப்பு ஏந்தி பாடலை கொடுத்துக்கோங்க, இந்த பாடல் வேணாம். ஏன்னா அதுல 3 அடி தாங்க. போது சாந்தம் பொறுப்பு ஏந்தி ஆதிநாதர் சிறுவர் சோதி வானம் துண்ணு வரைன்றது 3 அடி தான், அதை கொடுத்துக்கோங்க. கலிப்பாவுக்கு செல்லு போர் கதக்கணும் ஏற்கனவே படிச்ச பாடல் 4 அடிக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. வஞ்சிப்பாவுக்கு நமக்கு பாடல் 3 அடியில இல்லை. நமக்கு வஞ்சிப்பாவுக்கு இருக்கிறது 3 அடியில இல்லை. அதனால இந்த பாடலை நீங்க படிச்சுக்கோங்க. செங்கன் மேதி கரும்புலக்கி அப்படிங்கிற பாடலை படிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு பாடல். இப்ப சிற்றெல்லை பேரல்லையில ஞாபகம் வச்சுக்கணும். வெண்பாவுக்கு 2 அடி சிற்றெல்லை, வஞ்சிப்பா ஆசிரிப்பாவுக்கு 3 அடி, கலிப்பாவுக்கு 4 அடி.
இப்போ வந்து வெண்பாவுக்கு திருக்குறளை உதாரணம் கொடுத்துருங்க, ஆசிரியப்பாவுக்கு போது சார்ந்தங்கிற பாடலை உதாரணம் கொடுத்துருங்க, கலிப்பாவுக்கு வஞ்சி செல்வப்போர் கதைக்கண்ணன் ஏற்கனவே படித்த பாடலை கொடுத்துருங்க, வஞ்சிப்பாவுக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த 5 மார்க் ஈஸி. இப்ப இந்த அடியில ஃபர்ஸ்ட்ல படிக்கிறது புது புது பாடலா இருக்கும், பொருளடி சிந்தடிக்கு. ஆனா நீங்க அதுலயே நீங்க சிற்றலை பேரலை படிக்கிறது ரொம்ப ஈஸி, பாடலும் ஈஸி. அப்ப 5 மார்க்ல 2 விதமான 5 மார்க் கேட்பாங்க 6 மார்க்ல. ஒண்ணு வந்து அடி அடியின் வகைகளை சான்றுகளுடன் விளக்கி வருக, இன்னொன்னு வந்து அடிகளின் சிற்றலை பேரலை சான்றுகளுடன் விளக்கி வருக. புரிஞ்சிருச்சா? ரைட், இது நமக்கு ஈஸி. சரியா மாணவர்கள்? இப்போ வந்து இதை நீங்க நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த காணொலியை நாம் சந்திப்போம்.